இப்போ நிறைய வாலிபர்கள் கேட்குறாங்க, என்னன்னா நாங்கள் இந்த பாவத்திலிருந்து எப்படி நாங்கள் தவிர்ந்து கொள்வது என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு மோசமான படத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் பழகிட்டோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு எங்களோட வாலிபர்களும் வாலிப பெண்களும் இந்த பாவத்துக்கு மிச்சம் எடிட் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னன்னா இந்த பாவத்திலிருந்து நாங்கள் எப்படி தவிர்ந்து கொள்றது என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. கண்ணியமானவர்கள், இப்படி ஒரு கேள்வி கேட்கிறோம், ஒரு ஈமானுடைய அது உணர்வு தான். இதற்கு சமகால சில அறிஞர்கள் அழகான 4 விளக்கங்கள் எழுதுறாங்க. இந்த 4 விஷயங்களையும் நாங்கள் செஞ்சோம்னா இந்த பாவத்திலிருந்து முழுமையாக தவிர்ந்து கொள்றதுக்கு ஏதும். அதுல முதலாவது, எந்த படத்தை நாங்கள் பார்க்க போறோமோ அந்த படம் சிந்தனைக்கு வார நேரத்தில், அது மொபைலுக்கு வரக்கூடிய நேரத்தில் எங்களோட உணர்வு எப்படி தெரியுமா இருக்கணும்? இங்க முராகபத்துல்லாஹ், அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு எங்களோட சிந்தனைக்கு வந்துடணும். முழு உலக அண்ட சராசரங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த நான் பார்க்கக்கூடிய இந்த மோசமான காட்சியையும் அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை நாங்கள் எங்களுக்குள்ளால கட்டாயம் உண்டாக்கி கொள்ளும். அப்ப பாவம் செய்யக்கூடிய அந்த உணர்வு உண்டாக மாட்டுச்சு எங்களுக்குள்ளால. 2வது, நல்லாக விளங்குங்க, பெற்றோர்களும் விளங்குங்க, வாலிபர்களும் விளங்குங்க, தஸ்கீருல் அவாகிப், மோசமான முடிவை நாங்க பயப்படணும். இந்த நிலைமையில மௌத்து வந்துட்டுண்டா, இந்த நிலைமையில என்னுடைய பொடியிலிருந்து உடம்பிலிருந்து உயிர் கலட்டப்பட்டா என்ற கபருடைய வாழ்க்கை அடுத்த எல்லா கட்டங்களும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிடும். நாங்க சமூகத்துல கிட்டத்துல போன வருஷம் நாங்க கேள்விப்பட்டிருப்போம், ஒரு வாலிபர் வெளிநாட்டுக்கு போனாரு, நல்லா சம்பாதிச்சு கொண்டு வந்து மகர் எல்லாம் செஞ்சு திருமணம் முடிச்சுறதுக்காக வேண்டி நாட்டுக்கு வந்தார். கண்ணியமானவர்களே, நாட்டுக்கு வந்து எல்லா விதமான திருமணத்துடைய ஏற்பாடுகளையும் செஞ்சாரு. பெற்றோர் ஆடை வாங்குறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, பஜாருக்கு போனாங்க. இவர் என்ன செஞ்சார், ஒரு படம் ஒன்றை போட்டுக்கொண்டு வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த அந்த போதை வஸ்துக்களை பாவிக்க ஆரம்பிச்சாரு. அது அப்படியே நரம்பு நாளங்களை அப்படியே செதறி, நரம்பு நாளங்கள் அப்படியே முழுமையாக வெடிச்சு அதே இடத்துல வஃபாத்தாகி இருக்கிறாரு. படமும் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கு. பெற்றோர் வந்து பார்க்குறாங்க, கதவை தட்டுறாங்க, ஆட்கள் இல்லை, சத்தம் இல்லை. ஆட்கள் எல்லாம் வந்து கதவை உடைச்சி பார்த்தா, ரூமை திறந்து பார்த்தா அந்த மோசமான படம் வைத்து கொண்டிருக்கு. வாயவன் திறந்து பார்த்தா வாயில போதை வஸ்துக்கள், ரத்தம் வந்து கொண்டிருக்கு. போதை வஸ்துக்களுடைய அந்த அடையாளங்கள் அப்படியே விளங்க ஆரம்பிக்குது. கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அன்பான வாலிபர்களே, இந்த நிலைமையில எங்கட மௌத்து வந்துட்டுன்னு சொன்னா எங்கட இறுதி முடிவு சகோதரர்களே மிக மோசமாக மாறிடும். இந்த நிலைமையில கபருடைய வாழ்க்கை, அல்லாஹ்வை நாங்க எப்படி சந்திக்கிறது? இந்த ஈமான் இல்லாத நிலைமையில மிக மோசமானதாக மாறிடும். எனவே கண்ணியமானவர்களே, அன்பான வாலிபர்களே, இந்த தஸ்கீருல் அவாகிப், இறுதி முடிவு மோசமாக அமையும் என்ற பயத்தை எங்களோட சிந்தனைக்கு, எங்களோட ஜஹன்ல கொண்டு வரணும் நாங்க கட்டாயமாக. இது 2வது. 3வது, முகாயசத்துன் நஃப்ஸ். தெளிவாக விளங்குங்க வாலிபர்கள். என்ன, ஒரு படம் போகுது, அது ஆபாச படம். இப்போ ஒவ்வொருத்தரும் யோசிங்க, இந்த படத்தில் நடிக்கக்கூடியவங்க, இருக்கக்கூடியவங்க, இந்த படத்தில் ஏண்ட சகோதரிகள் இருந்தா அல்லது ஏண்ட சொந்தக்கார வீட்டு குடும்ப பெண்கள் இருந்தா இதை நான் பார்ப்பேனா வெறுப்பேனா? இதை நான் கட்டாயமாக வெறுப்பேன். அதுக்குண்டான நான் அடுத்த நடவடிக்கைகள் எடுப்பேன். ஏண்டா அது மிக மோசம், ஆபாசம், பார்க்கறதுக்கு இயலாது, அருவறுக்கத்தக்க ஒரு செயல் என்ற அந்த உணர்வை நாங்கள் கொண்டு வந்துட்டோம்டா, இது ஏண்ட குடும்பத்தில் நடந்தா நான் பார்ப்பேனா என்ற உணர்வை கொண்டு வந்துட்டா நாங்கள் யாருமே பார்க்க மாட்டோம். ஏண்டா செஞ்சு பாருங்க.
என்னது வாலிபர்கள் அதிகமாக இந்த கேள்வியை கேட்கிறாங்க. நாலாவது கடைசியாக விளங்குங்க, மிக முக்கியமான விடயம் அத்துஆஉ வல் இல்ஹா. எல்லா முயற்சியும் செஞ்சு போட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும், அல்லாஹ்விடத்துல மன்றாடி கேட்கணும், யா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தா, இந்த பாவத்துக்கு நான் எடிட்டாக இருக்கிறேன், இதிலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய தௌபாவுடைய சந்தர்ப்பத்தை தா. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக கேளுங்க. அவர்களுடைய மகன் அப்துல்லா இவர்களிடத்தில் ஒரு வாலிபர் வரார். வாலிபர் வந்து கேட்கிறாரு, இமாம் அவர்களே, வஅன முபுதலா பினதுரி அல்யாத்தின் நிசா, பெண்களுடைய அவர்கள் முன்னுக்கு போகக்கூடிய நேரத்தில் பெண்களுடைய பித்தட்டுக்களை பார்க்கக்கூடிய பழக்கம் இது எனக்கு ஒரு நோயாக மாறிடுச்சு, இதுக்கு நான் எடிட் ஆகிட்டேன், இதுக்கு ஏதாவது மறந்திருக்கா மார்க்கத்தில். எப்படி இன்றைக்கு நாங்கள் நிறைய வாலிபர்கள் கேட்குற மாதிரி, பாட்டு கேட்காமைக்கு என்ன செய்யறது, படம் பார்க்காமைக்கு என்ன செய்யறது, இந்த மோசமான ஆபாச இந்த படங்கள் பார்க்காமைக்கிறதுக்கு என்ன செய்யறது, நிறைய வாலிபர்கள் கேட்கிறாங்க. சிந்தனையில வச்சுக்கோங்க. அப்துல்லா இப்னு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, உடனடியாக அந்த வாலிபரிடத்துல ஒரு தண்ணி கோப்பையை கொண்டு வர சொன்னாங்க. தண்ணி கோப்பையை கொண்டு வந்த உடனே சொன்னாங்க, இந்த 3 ஆயத்துக்களையும் ஓதினாங்க. என்ன ஆயத்? சும்ம சரஃபக்கும் அன்ஹும், இது முதலாவது ஆயத். இரண்டாவது ஆயத் ஃபதுரிப பைனஹும் பிசூரின் லஹு பாபும், இந்த ஆயத்தை ஓதி முடினாங்க. வஹீல பைனஹும் வபைன மா யஷ்தஹூன் என்ற இந்த ஆயத்தையும் ஓதி ஊதி அந்த தண்ணில அந்த வாலிபருக்கு கொடுத்தாங்க. அந்த வாலிபர் குடிச்சாரு. அப்படி அவருக்குள்ளால் ஒரு வித்தியாசம். அப்துல்லா இப்னு அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றாங்க, எந்த அளவுக்குடா பின்னால காலத்துல ஃபஸலுஹ ஹாலுஹு, அவருடைய எல்லா நிலைமைகளும் சீராயிட்டு. அதுக்கு பின்னால அந்த பாவத்தை விட்டு போட்டாரு. அது பின்னால பெண்களுக்கு பின்னால போறது இல்லை, அந்த பாவத்தை அந்த இடத்தை அவர் பார்க்கறது இல்லை. ஃபதஹரத் அலைஹி ஆசாரு தௌபா, தௌபாவுடைய எல்லா அடையாளங்களும் அவரிடத்துல வெளிப்பட்டுச்சு என்ற கருத்தை அந்த அப்துல்லா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாட மகன் எடுத்தெழுதி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த வாலிபர்கள் செஞ்சு பாருங்க. இந்த பாவம் எங்கள்கிட்ட இருந்தா, இந்த பாவங்கள் எங்கள்கிட்ட இருந்தா, நாங்கள் அதுக்கு எடிட்டாக இருந்தா, அது விட்டுக்கொள்ள கஷ்டமாக இருந்தா, இந்த 3 ஆயத்துக்களையும் எழுதி பாடமாக்கி ஓதி தண்ணில ஊதி ஒவ்வொரு நாளும் குடிச்சுவாங்க. நிச்சயமாக தௌபாவுடைய அடையாளம் விளங்கும், எங்களோட வாழ்க்கை முழுமையாக சீர்திருந்தும். எனவே இப்படியாப்பட்ட எந்த பாவங்கள், பாட்டு கேட்கறது, இந்த படம் பார்க்கறது, இந்த மோசமான படங்களை பார்க்கறது, இப்படியாப்பட்ட எல்லா பாவங்களிலிருந்தும் 100க்கு 100 தௌபா செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு